இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறுன்னு எல்லாத்துக்கூடமே ஒரு நான்வெஜ் கிரேவி ஃபீல் கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த கருணக்கிழங்கு கிரேவி ட்ரை பண்ணுங்க. இது கருணக்கிழங்கு கிரேவியா இல்ல நண்டு கிரேவியா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, தனியா, எள்ளு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு பீஸ் தேங்காய் இது எல்லாத்தையுமே வறுத்து மிக்ஸ் ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 1/4 ஸ்பூன் சோம்பு, பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்டார்டிங் ப்ரிப்பேர் பண்ண அந்த பொடி அதையுமே சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் போல நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ வறுத்திருந்த கருணக்கிழங்க சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி வந்த பிறகு மேல கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு கிரேவி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.